அடி மின்னாலை போல் ஒலியும் உள்ள சுற்றவள்ளி மேன்மையுடன் நீங்க குறைஞ்சும் போது ஒண்ணுமே தெரியலையா? அடிய பின்ன மூட அந்த ஆசிரியர் வாக்கு பிரியமுடன் என் செவியில் கத்ததடி அடி வண்ணமுள்ள சுத்திரமே என் தாய் வீட்டில் பகை மோசம் வரும் என்றறிகிறேன் அடி சுந்தரமே நான் என்ன சொல்லுவேன் ஆசாரீர் வாக்கு அடி சுந்தரமே அதாவது அரிசூயோடு நம்ம சித்துவாயிலே தாமதற்கு நித்தனையிலே இருக்கும் பொழுது பக்கத்தில் தானே பக்கத்தில் தாம இருந்தேன். உங்களுக்கு ஒண்ணும் தெரியலையா? அம்மா அசரீர் வாக்கானது பலீர் 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 என்று என் செடி நிறமாக அறிந்ததை போல சரி அம்மா அப்படி இருந்தாலும் அம்மா பஞ்சானை அம்மா பஞ்சானை மீது உண்ட பக்கத்தில் அந்த வகையுள்ள சரிவாக்கு அம்மா கண்டதோடு சொற்பனத்தை என் தாய் தந்தை அவர்களுக்கு நான் 10 மாதம் 300 நாள் 1,80,000 என் தாயினுடைய கற்பகோலத்திலே இருந்து ஸ்தானத்திலே பால் அறிந்து நான் வளராத பாவி பாவி அப்படி பொன்னியாகத்திலே பிறந்தாள் எங்க அம்மா என்ன நால்வர் ஒன்னும் பொழுதோர் மேனியாக ஆமாம்மா எனக்கு ஆய்ந்த பருப்பும் தோய்ந்த வெண்ணையும் புனிதமான பருப்பு திருக்குமான நெய்யும் பருப்பும் சாதமாக கொடுத்து என் தாயாருக்கு என்ன அவகேடு நேருமோ? என்னம்மா சொல்ற? என்னை மார் மீது தோல் மீது தூக்கி வளர்த்தார்களே எங்க அப்பா. ஆமாம்மா எங்க அப்பாவுக்கு என்ன அவகேடு நேருமோ? நான் கண்ட கனவாட அம்மா. ஐயோ என்னம்மா அப்படி சொல்ற? எதுவும் ஆவாதம்மா. ஏமா என்ன அண்ணன் தம்பி அவங்களுக்கு அவதி வந்து நேருமோதான் தன்னோடு பிறக்காத பிறப்பும் சரி, தாயோடு பிறக்காத அம்மானும் சரி. இந்த பாவியாகிய சண்டாலியா தம்பியுடனே நான் பிறக்காத பாவியாக இருந்தாலும் எனக்கு சித்தப்பார் பிள்ளைகள் பெரியப்பார் பிள்ளைகள் ஏராளம் அடி அம்மா. ஆமாமா இருக்கிறாங்க. செத்தா வருவான் எனக்கு சீர்வரிசை எடுப்பான். ஆமாமா நான் மாண்டா வருவேன்
எனக்கு மாலை கோடி செலவாக்கரிசி கொண்டு வருவாங்க. பேர்பட்ட நான் தம்பி நாய்களுக்கு தெரியலடி அம்மா. எப்படிலாம் சொல்லாதம்மா. ஏமா இந்த மாதிரி ஆசிரியர் வாக்கு என் செவியிலே கேட்டதிலே இருந்து எனக்கு என்னமோ இருந்திருந்து அம்மாயே என் 5 பஞ்சம் ஒரு 5 விதமாக அலைகிறது. அந்த ஆசிரியர் வாக்கினால் யாருக்கு என்ன நேருமோ தெரியலடி அம்மா. என்னம்மா சொல்ற? அதோட மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நடக்கும்படியான 17ஆன யுத்தத்திலே என்னை மாலையிட்ட புண்ணிய புருஷராய் இருக்கும்படியான நீதிமான் யுத்தத்துக்கு செல்வதை போலவும் ஐயோ எழுது அழுவுற. ஐயோ எம்மாடி அம்மா அடியல் நாளை படுகாலத்தில் எனக்கு நவரத்து இந்த ஆரமெல்லாம் நாளை படுகளம்னா தண்டடி போர்களம்மா. நடக்க முடியாத 17ஆம் நாள் யுத்தத்திலே மாலையிட்ட என் நீதிமான் யுத்தத்துக்கு போவதை போலவும் உங்கள் பானத்தினால் அவர் மாண்டு விட்டதை போலவும் எம்மாடி அம்மா என் தாய் வீட்டிலே இருந்து எனக்கு மாலை சேலை ஓடி வரிசையுட அம்மா வருந்தன்று எனக்கு உரைத்தனடி மாலை சேலை வரிசையுட மாண்டு விட்டதை போலவும் என் தாயார் வீட்டிலே இருந்து ஆமா சாதி கட்டவனோட வாழ மாட்டேன்னு சொன்னேன். நான் போட்டிருந்ததெல்லாம் குடுதின்னு எல்லாம் புடிங்கிக்கிட்டு என்ன கட்டின தாலியோட அனுப்புனாங்களே. ஆமாமா. அப்பேற்பட்ட என் தாய் வீட்டிலிருந்து எனக்கு மாலை சேலை கொடி வாக்கரிசி வளைய மஞ்சள் சிகப்பு பொட்டு பூவோட மேல தாளத்தோட வரும்படியாகவும் எம்மாடி எனக்கு கோயந்தன் கோடி போடுவதை போலவும் என் நெத்தியிலே இருக்கும்படியான திலரத்தை அழிப்பதை போலவும் என் கரத்திலே இருக்கும்படியான கங்கரங்களை உடைப்பதை போலவும் எனக்கு காலாழி பீலாழி கழட்டுவதை போலவும் எனக்கு குண்டு பழம் அறுத்து பாலிலே போடுவதை போலவும் என் தாலியை கழட்டுவதை போல என்னம்மா எல்லாரும் கோலம் போட்டு என்னை எழுதானே கண்ணடையோ உங்க சீமனையாமரே பாதின வரம் கேட்டோம். அந்த யமனு பெருமாளும் இந்த இழைந்த பொன்னாளுக்கா நான் புந்த பாட்டு எனக்கு இஷ்டம் வரேன். சட்டால் அன்னைக்கு கொஞ்சம் முன்ன 8 மணி வரைக்கும் பாடி எனக்கு பொன்னாளு அரிக்கும் தப்பி என் போரும் ராயரையா புந்த கோட்டவனுக்கு புதுசம்பா என் கண்ணாடா வாங்கிருச்சு. காய்கறி சாப்பிட்டு இருக்கிறியா சக்காலுக்கு பொண்ணா தலைமொழி சின்ன பொறுப்பா எடுத்து நின்னா என் கண்ணாடவனுக்கு பொண்ணு ரதம் கிடைக்கும். நம் புந்த கோட்டை எனக்கு பூ பந்த மேலாடும்.
நான் தங்கப்பட்டு சேலை கட்டி ஐயா ஒரு மணி நேரம் ஆயிரையா உனக்கு வந்த அம்மா என் தருமருக்கு முன்னாலே இந்த சீமையில நான் தங்க வெளியே வந்தா எனக்கு தரைய நேளாடு உனக்கு வந்த அம்மா கட்டி இருக்கணும் தங்கப்பட்டு தருமர் இல்லாத இந்த சீமை தங்க இருந்தேன் உனக்கு வந்த அம்மா தங்கப்பட்டு வசந்தான் எனக்கு மாகரிசி கோலம் போட்ட அடி என்ன பெத்தோ சண்டாளே நீ பெத்த பொண்டாளுக்கு மண்ணு படுற மண்ணு எங்க அம்மா எனக்கு மாம்பாடு கொண்டு வந்து இந்த ஈட இந்த பொண்டாளுக்கு எனக்கு மனையிலே என்ன பெத்த அம்மா எனக்கு கோலம் விட்ட இன்னைக்கு என் மண்ணு வரை குந்த வச்சு நீ பெத்த அம்மா மங்கையே என்ன பக்கம் வச்சு பாய் உனக்கு நான் மாலை எடுத்து போட்டேன் அது குடுக்கடியாமா அப்படியே சுத்தி வைக்கிறாங்க பணக்கார ஊரு மலைக்கிறாரு பணம் கொடுத்துருக்கு நான் செல்லி பிறந்த இடத்து சீராளா பொறுமைன்னா பிறந்த கோட்டை எனக்கு சேன ரொம்ப மிச்சம் ஜானகி எல்லாம் கை கொடுக்க இந்த சீராளா இல்லைன்னு இந்த கோட்டையில நான் செல்லி கிடைக்கிறையா எனக்கு காந்தாரை தெரியும் என் கருத்துள்ள போர் மாட்டேன் நான் முந்த கோட்டையில எனக்கு கல்கத்தா வண்டி வரும் இன்னைக்கு அந்த கல்கத்தா வண்டிகளே என் கண்ணால ராயராட்டம் உனக்கு வந்த அம்மா நான் கண்ட வெகுசனத்தை எனக்கு கண்டா எனக்கு கிடைக்கலையா உனக்கு வந்த பாவிக்கு எனக்கு கண்ணுக்கா என் கண்ணால எனக்கு தோணலையா இன்னைக்கு நான் தாரோட வாழை வெட்டி இந்த பொல்லாத சீமையிலே உங்களுக்கு நான் தவறிமான் பந்தலிட்டேன் எனக்கு 8 பேர் எங்க அப்ப நான் பிறந்த கோட்டையில எனக்கு இளங்க பதில் செஞ்சானா என் கண்ணாளியாளே பரிதேசி எதிர இருந்தா அவனுக்கு அந்த மனம் போதும்னா பொறுமைன்னா பிறந்த கோட்டையில 2 தேர்வர்களை காவல் வச்சேன் நான் செடியை வாழைச்சிடுவேன் உனக்கு வந்த அம்மா 2 சீத்தாப்பழம் உண்ணிடுவேன் என் சீராள இல்லாதே நான் செடியை வளர்க்கலையே நம்ம புது கொட்ட 2 சீத்தாப்பழம் உன்னலையே இன்னைக்கு நான் சீதை மகன் வந்து என் போரு மன்னராயரையா உங்க கோட்டையில சிந்தி விட்ட கண்ணீரை எனக்கு சித்தாரா பொங்கி வரும் இந்த சீமையில எனக்கு செங்கோடமா பாஞ்சி வரும் எனக்கு கனத்த மழையோரம் என் கருத்துள்ள பொறுமைன்னா இன்னைக்கு கயிறாயிட்டா நின்னறியும் நம்ம இந்த கோட்டையில எனக்கு கரண்ட் வச்சா தண்ணி அரைக்கும் இன்னைக்கு அந்த கரண்ட் அரைக்கும் தண்ணியிலே எனக்கு காசா மிதங்கி வரும் உனக்கு வந்த அம்மாளுக்கு எனக்கு காரடு மேல வரும் இன்னைக்கு காசை எடுத்து வச்சு அந்த காரண்டை ரத்து பண்ணி இந்த ஊர்ல கணமா போயிடுச்சு இருந்தா நம்ம காலடிய சுத்துவாங்க நம்மள கணத்து குடி சொல்லுவாங்க
நான் பூத்த மரத்துங்களே என் பொறுமை நிறாயரையா உனக்கு வந்த மரம் போனேன்னு என்ன பூக்கா வரடின்னா அந்த பொல்லாத பாவி எல்லாம் இந்த சீமையில பூ பறிக்க வானாமன்னா எனக்கு மாசி பறிப்பையும் என்ன பெத்த சண்டாள பாவியாளா நான் பிறந்த உங்க கோட்டை மடு வெள்ளம் தண்ணி வரும் அந்த மடு வெள்ளம் தண்ணீர நீ பெத்தா மனம் மங்க நடந்தி வந்தா என்ன பெத்தா பறந்த என்ன மயில ஆத்தும்பா என்ன ஐயா என்ன மறுபடம் மாத்தும்பா நீங்கள எங்க மாலி விட்டு போனாளா நான் மங்க ஒடுங்குறப்பா நீ பெத்த மக்க 3 பேரு நான் உங்க மாலி வேற சண்டாளா அன்னைக்கு 5 தரோம் ஏம்மா உலகத்துல ஒரு பொண்ணு வாழாத வாழா வெட்டியா இருக்கலாம். ஆமா, ஆனா அவளை கட்டணும் உயிரோட இருந்தா அவள் நெத்தியில பொட்டும் தலையில பூவும் கழுத்துல தாலியும் அபமங்கலி என்று அச்சம் இல்லாமல் வீதியில் நடக்கலாம். அந்த ஆளோட வாழ போறதுல சத்தியம் பண்ண. ஆமாம்மா, ஆனா அவர் உயிரோட இருக்கிறதால தானே இவ்வளவு அழகா இருக்கிறேன். ஆமாம்மா, அவர் செத்துட்டா என் பொட்டு பூவுக்கு ஆபத்து வந்துடும் இல்லையா? அதனால தாண்டி நினைச்சு கண்ணீர் புகை சிந்தம்மா. கனவுல கண்ட போனா செலவுக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. கனவுல நீ கோடி கோடியே சம்பாதிச்சோம்னு நேரத்துக்கு வந்துட போதாம்மா. எதுக்குமா அப்படி பயப்படுற நீ? ஏம்மா அப்படி இருந்தாலும் சரி, என்னம்மா ஆம்பளை நினைச்சு நீ அழுவுற. ரொம்ப சந்தோஷம் அம்மா. அவர் வேணா போய் கருணாபிஷேகம் மகாராஜா கூட்டு வரட்டுமா? வேணாம். எத்தி பறித்தால் என்ன, ஈயாதார் வாழ்ந்தால் என்ன, மட்டி எருக்கு மடல் மடலா சாய்ந்தால் என்ன, அந்த ஜாதி கட்டணம் செத்தா என்ன, அவனுக்கு நான் தாலி அறுத்தா எனக்கு புலி வரணப்பட்டு என் காலமே போடுத்து. ஆமா, யாரு செத்தா என்ன இருந்தா இதுதான் நான் தாலி. ஏன் அழுத்தம் தெரியுமா? பெரியவங்க சொல்லுவாங்க, பித்தம் துடிக்கல 4 ரத்தம் துடிக்கும். ஆமா, தாடா விட்டாலும் தன்னுடைய சரீரம் ஆடும். ஆமா, அந்த ஆள் பக்கத்துல உட்கார்ந்து ஒரு குறைக்கும். என் கழுத்துல அவன் கட்டின தாலி கையா என் கழுத்துல இருக்கிறதால என் திரேகன் அடங்கி விட்டது. சரி, என்னை அறியாமலே கண்ணீர் புகை சிந்தி கதறி அழுதுட்டேன். ஆமா, யாரு செத்தா என்ன இருந்தா என்ன மாதிரி சொல்ற தேவை கிடையாது. வா போகலாம். நல்ல நேரத்திலே என்னப்பா அவர் என்ன காணா கொத்து ஆவலை இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதாவது நம்முடைய நாடகத்தை கண்டு ரசிக்க வந்த கலா ரசிகர்கள் அனைவர்களும், அருமை தாய் தந்தைமார்களும், அருமை சகோதரன் சகோதரி அவர்களும் எனக்காக அளவில்லாத காஞ்சாயம் வழங்கியுள்ளார்கள். அவர்களுக்கு அந்த ஆயர்பாடி கண்ணன் ஆதி நாராயணன் துணை இருந்து காலு தலை நோகாமல் கண்ணார் வராமல் ஆள் போல் தவித்து அருகதை போல் வேறு உண்டி முழுங்கலை போல் தவித்து பட்டி பெருத்து பால் பானை நீண்ட ஆயரோடு வாழ வேண்டும் ஆண்டவனுக்கு சுந்தரத்தை நான் வைத்து என்று ஐஸ்வர் சொன்ன கூட்டு வந்துட்டியா? சீக்கிரம் கூட்டுவா. யாரு ஐயா கூட்டு? என்ன இது? ஐயா ஐயா ஐயாண்ணா? யாரு உங்க ஐயாவா? யாருங்க? கர்ணமகிருஷ்ணன் வந்துக்கிறாரா? சரிங்க பாத்து. ஓஹோ சுந்தரம் நகராசியா வந்து வாடி
மகாராஜா எந்த ஒரு முறையும் இல்லாமல் மகராசியா வந்து ஒரு சின்ன சங்கதியாச்சு. என்ன? கேட்டா மனவருத்த கொள்ள மாட்டேன். தாராளமாக அதாவது அர்த்த ஜாமம் நடுநிசி 12 மணி அளவில் இந்த அரண்மனைக்கு வர முடியாது. காரணம் என்னையா? சுந்தரம் மகாராணியாக விளங்கும்படியான பொன்னிடத்திலே சென்று இன்று நடக்கும்படியான 17ஆம் நாள் யுத்தத்திற்கு உன் மன்னவராகிய கர்ணமகாராஜனும் 4 வகை சேனைகளுக்கும் சேனை தளபதியாக பட்டம் பெற்று அமரமாகிய குருட்சேத்திர பூமிக்கு செல்கின்றார். சரிங்க. அன்று உன்னை மாலை சூடிய பொழுது கொடுத்த தாம்பூலத்தை விடை தாம்பூலமாக பெற்று செல்ல வந்திருக்கிறார். சரி அப்படின்னு சொல்லி சீக்கிரம் கூப்பிடுவார். அப்படியே ஆகட்டும் ஐயா. ஓஹோ ராணியம்மா, கையில தூக்கிட்டு அம்மா அண்ணமே அம்மாரும் பாலம் போட்டிதாயே அம்மா மன்னவ ஐயா மகிழ்ச்சியா உனை அழைத்தான் அம்மா மன்னவா வந்தேன் உன் அறியாதம்மா சொன்னமே எண்ணித்தாயே தங்களை மாலையிட்ட மன்னர் தங்களுடைய கணவர் தங்களுடைய வீட்டுக்காரர் கருணாபிஷேகர் மகாராஜா வந்துக்கிறாரு. உங்களை பார்க்கணும். என்னது உங்க வீட்டுக்காரருமா உங்களை கூட்டிட்டு வர வாய மூடு. யாருக்கு யாரு ஆம்படியா? அப்புறம் என்ன மையா தாலி கட்டிக்கல? வாய மூடி நாய. ஏன் அவர் கூட பக்கத்துல உங்க தாலி கட்டிக்கலாம்? ஆம்படியா அந்த உள்ள பெத்துக்கிட்டு ஆம்படியா வலிக்குது. ஒரு பக்கத்தை பிஞ்சு போடும் காமனாச்சி. கல்யாணம் பண்ணது பக்கத்துல தெரியல, தாலி கட்டக்குள்ள தெரியல, புள்ள பக்கக்குள்ள தெரியல ஆம்படியான்னு. கெட்டாலும் லட்டு லட்டு கீஞ்சாலும் பட்டு பட்டு நீ. ஐயோ எங்க அப்பனுக்கு தகுதி என்ன, எங்க தரம் என்ன, எங்க பணம் என்ன, எங்க பரம்பரை என்ன, எங்க வழி என்ன, எங்க வம்சம் என்ன, வம்சம் என்ன, 8 நாள் 8மா ஏன சாதிக்கு பிறந்தவனோட ஏறி வச்சாலும் 8மா. ஏண்டா குந்த குச்சி இல்லாத நாயே, கொழு குத்த நிலம் இல்லாத நாயே, வாய் தான் வைக்க வை இல்லாத கண்ணு எட்டிக்கலாம், வாய் தான் அதிகமா இருக்கும். யாருக்கு யாரு ஆம்படியா? ஆம்படியா தானே சொன்னேன். அவர் அழைத்தார் என்று எந்த முன்னே அடி அருமையே அதாவது அம்மாவுக்கு போன வாயத்துலன்னு. ஆமா உனக்கு இடம் கிடையாதுன்னு யாரும் அனுப்பிச்சுட்டாங்க. ஆனா இந்த பொண்ணை எனக்கு பொண்டு வழி அனுப்புறாங்களே, ஆமா அந்த வீட்டு சாப்பாடு இருக்க கூடாதுன்னு சொல்லி இது வரைக்கும் எங்க அப்ப முட்டுல இருந்து தான் இவ கட்டுற புடவையில இருந்து, வைக்கிற பூவுல இருந்து, தடவர எண்ணெயில இருந்து, அடிக்கிற பவுர்ல இருந்து, போடுற சோப்புல இருந்து எல்லாம் எனக்கு இவளுக்கு மட்டும் வருது தவிர ஆமா நான் பொண்ணா பிறந்தேனே எனக்கு எந்த சீரும் இல்லைன்னுட்டாங்க. ஆமா ஆம்படி ஆகணும், நான் தாலி அறுக்கணும், அன்னைக்குதான் எனக்கு எல்லாம் போடணும்னு எல்லாத்தையும் கழிச்சுக்கிட்டு கட்டின தாலியோட அனுப்புனாங்க. ஆமா அப்படி எல்லாம் தெரிஞ்ச நீ என்ன அந்த ஜாதி கட்டவன எனக்கு ஆம்படி என்ன இருந்தாலும் ஆம்படி எல்லாம் போயிடுமா? வாய மூடு. அப்புறம் என்ன தப்பா நான் சொல்றேன். நீ ஆம்படியான்றது அது அப்பாலப்பட்ட பிரச்சனை. நீ வந்து உன் வாயால சொல்லக்கூடாது. இங்க வாட அவளும் மூஞ்சிக்கார பையா. அந்த சக்காலத்தையே நான் சொல்றேன். அந்த சாண்ட குடிச்சவன் கைதான் போயிருக்கு.
தலையில அடிச்சு கை என்னடா எவன் குச்சி எடுத்து கொடுக்குறானா அவன் குடும்பம் குடிச்சாரா கூட எடுத்தாரா வச்சுட்டு சக்காலத்தையும் இந்த சாண்டை குடிச்சவனி சும்மா விடக்கூடாது. அந்த சாதி கட்டவனை எனக்கு ஆம்படி அண்ணியோ என் சக்கால என்னடி தப்பா சொல்லிட்டவங்க அம்மா கரெக்டான ஆயிடுச்சு. சும்மா தண்ணி குடிச்சவனுக்கு கூட்டியாத்தாங்க. இப்போ என்ன பரவ ஆயாவோட வேறு கட்டணம் மாமியாவோட புளி மட்டும் போட்டுக்கிட்டான். நான் கலப்பு கட்டணும் சும்மா கரெக்டான நாய குடிச்சு காட்டு எப்படி வாதி என்னம்மா திரும்ப என்ன பண்ற நல்லா கையை போடு நல்லா நல்லா அம்மா மில்லடி திருப்பி வச்சு கட்டினா 4 ஏக்கர் காடு வாங்கிட்டு வாடா காண்டவனுக்கு பட்டு பையா தோடி சொல்லாமல் போவது முறைதான் பெண்ணி. சக்காரத்தியார அந்த ஜாதி கட்டவனுங்க ஆம்படியான்னு சொன்னியோ என் சாண்டவா மூஞ்சி மேல என் கட்டியில கண்ணு போட்ட மூய் குடிச்ச பையா. அம்மா இது என்னம்மா இது என்னால போன வருஷம் போய்கிட்டே இருங்க. ஏய் அம்மா காப்பி என் வீட்டுல உனக்கு வேலை அம்மா அம்மா ஓடு பொன்னூறு மானைக்கு அவர் புலியா போல ஐயா கர்ண மகாராஜரே ஐயா ஐயா என்ன இந்த நிலைமைய பாத்தீங்களா? என்ன ஆச்சு? உங்களை இலகுலத்தோம் என்று சொல்லி சர்வராஜரே ஐயா மகாராஜா எள்ளி சட்டை போடு வச்ச மாதிரி நீங்க இங்க இருந்து போய் என்ன சொன்னீங்க? இது மாதிரி தங்க மன்னவரா இருக்க முடியாத கர்ணாபிஷேகரன் 17ஆம் நாள் யுத்தகலத்திற்கு 4 வகை சேனைகளை அணிவகுத்து போறார் என்று சொல்லி சொன்னோம். சரி சொன்னதாங்க அந்த ஜாதி கட்டவனா அந்த சூத பொங்கனவனா அந்த ரஜக்கம்மாளனா நீங்க ஆடி போட்டீங்களா? போய் உங்க சொன்னமா உங்க பேரை சொன்னதான் எல்லாரும் ஜாதி அப்படி ஏசுறாங்க பேசுறாங்க ஐயா. அப்படிதான் சேர்வைக்காரா சுந்தரம் ஐயா சொல்லி ஒண்ணு தண்ணி கூப்பிடாரு. 7ஆம் ஜாதிக்கு கீழான ஜாதி நேர்பாகன் தீண்டத்தகாதவன் சூதபொங்கவன் ராதையின் பிள்ளை பெட்டியில் பிறந்தவன் தாய் தகப்பன் பெயர் தெரியாத அனாதை அப்படின்னு சொன்னால அப்படி சொல்லிதானே கட்டினா? அப்படிதான் அவிழ்க்கப்படாது. இப்ப போய் 3 ரொட்டி தின்ட்டு வரான் காண்டவனுக்கு போட்டவங்களே முடிச்சு அழுத்தாதான் மரியாதை. அது இப்ப நடக்கவே நடக்காது ஐயா. உங்க மகாராணி அவிழ்க்க வேண்டுமானால் நான் சொல்வதை போல் சொல்ல வேண்டும். முடிச்சுட்டாங்க ஒரே இப்ப போனீங்க வந்துட்டீங்களா? ஆமா. இப்ப என்ன செய்யணும்? இப்ப என்ன சொல்லணும்?
அந்த ஏந்திரையிடமே சென்று இந்த பழுதில்லா கர்ணராஜன் என் பங்காளி இன்று வருவார் யுத்தம் செய்ய அவர் மாடி அங்கி போரார் மொழியாவும் மறுபாலத்தில் முன்பாக என்னை ஏழான ஜாதிக்கும் கீழான ஜாதி தீண்டத்தகாதவன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட உங்கள் மகாராணி இடத்துக்கு சென்று தன் பங்காளியாம் தன் தாயாதியாம் என் குலத்தோன் அப்படிப்பட்ட அர்ஜுனனோடு இன்று 17ஆம் நாள் யுத்தத்திற்கு சண்டைக்கு போறாராம். அப்படி என்று சொன்னால் இந்த கட்டு அவிழ்க்கப்படும், உன் மகாராணி வருவாள். அப்படிங்களா? ஆமா. இப்ப நாங்க ஒரு தடவை எனக்காக போயிட்டு வாங்க. ஈத்துக்கிட்டே தான் போகணும் வரீங்களா? ஏண்டி புள்ள இந்த கார்த்திகை மாசம் நாய் பூரா நம்ம ஐயோ அப்படி இருந்தாலும் ராணிகிட்ட போய் சொன்னா அவங்க ஏத்துவாங்க. ஏய் இப்ப சீசன் எது? ஏய் என்ன சொல்வாளோ ராணி? எது சொல்வாளோ அம்மா? டெம்பர் வரல. வேலை இல்லன்னு கொஞ்சம் நாங்க சொல்றதுக்கு பாய மூடு. அம்மா நீ என்ன சொல்ற? எனக்கு ஒரே ஒரு விஷயம், போன வச்ச கோடாலி தான் உச்ச பழக்கமா. வளர்த்த கடை தான் மார்புல பாயும். அம்மா சக்காலத்தி யாரா நீ இது சின்ன வயசுல இருந்து என் கூட இருந்து எனக்கு நீ வச்ச பட்டம் இப்ப போய் 3 ரொட்டி தின்னுட்டு வராண்டி. அது பேரு ரொட்டி இல்ல, சப்பாத்தி. அம்மா அதிபதியான பொன்னி அம்மா உந்தானாவே அம்மா 17 யுத்தம் அந்த பார்த்தி பந்தனகை அவருக்கு சிதி விடை பெற்று போக வந்தா சதி செய்ய வேண்டாம் அம்மா, சடுதிலே அவருக்கு என்ன வந்துட்டு விதி நீ அப்படியா 17 நடக்கக்கூடிய 17ஆம் நாள் யுத்தத்திலே தன் தாயாதியாம் என் தாயாதி சொந்த பங்காளியாம் பங்காளி என் குலத்தோன் அர்ஜுனனோடு சண்டைக்கு போறாராம். அதனால உங்கள்ட்ட தாமனம் கேட்கிறாரு. ஹீட் ஓவராகி போச்சு. தாயாதின்னா பங்காளி என்னடா என் பங்காளி ஆட்டம் பேசுறான் அப்படிம்பாங்க. ஆமாமா. என் குலத்தோன்னா ஒரே இனத்தை சேர்ந்தவங்க. ஜாதி கட்ட இந்த ஆளுக்கும் மதிய ஆகிய சந்திர குலத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன சம்பந்தம் தெரியல. அர்ஜுன என் பங்காளி என் தாயாதின்னு சொல்லியிருக்காரு. ஆமாமா. என்ன காரணம் இங்க பேர் அவுத்து விட்டோடனே பிச்சுட்டு அந்த தேக்கால தெரு ஓடுற ஓடு. கண்ணால பாக்குறது போய் காதால கேட்கறது போய் நேருக்கு நேரா தீர விசாரிக்கிறது. அதனால போயிட்டு ஜாதி கட்ட உங்களுக்கும் சத்திரிய குலத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன சம்பந்தம் என்று கேட்கலாமா?